ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்து நம்மளோட சிலம்பரசன் நடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறது தான் நம்மளோட எஸ்டிஆர். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் அடுத்ததாக திரைக்கு வர இருக்கிற திரைப்படம் தான் தக் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து அவரோட 48வது படம் குறித்து வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து வரவே இல்லை. இனியில் வந்து மீண்டும் வந்து நம்மளோட சிம்புவோட ஓஜி டேரக்டரான கௌதம் வாசுதேவ் கூட வந்து அவர் வந்து இணைய போவதாக வந்து இன்டர்நெட்டில் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது ஆல்ரெடி வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 3 படங்கள் வந்து ஜாயின் பண்ணி, ஸோ 3 படங்களும் பிளாக் பஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ தமிழ் சினிமாவிலேயே நம்மளோட சிம்புவுக்கு முத்திரை பதிச்ச படங்களில் அந்த 3 படங்களுமே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனில் வந்து இப்போ வந்து இவங்க ஜாயின் பண்ண 3 முறையும் பிளாக் பஸ்டர்ன்றதுனால 4வது முறையும் வந்து இவங்க 2 பேரும் வந்து இணைய போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் மாதிரி வந்திருக்குங்க. ஆனால் வந்து அதில் தான் வந்து செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை மற்றும் வசனம் எல்லாமே வந்து நம்மளோட வெற்றிமாறனோட கதை அப்படின்றது இப்போ வந்து நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் நம்மளோட கௌதம் வாசுதேவ் பண்ண போகிறாராம். அந்த திரைப்படத்தோட கதை முழுக்க முழுக்க வெற்றிமாறனோட கதை அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ வெற்றிமாறனோட கதையில் நம்மளோட கௌதம் வாசுதேவ் இயக்கத்தில் நம்மளுடைய எஸ்டிஆர் நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை.